I don't think there's a more commercial film than this. Okay. I think it's a really super commercial film. I actually got my jaw broken and my the alignment of my teeth bridge changed. It took me 1.5 years to get back my smile. but why இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும் Good question, Ramya. Surya has always been with me. அந்த கதை சொல்லும்போதெல்லாம் அவர் கேட்பாரு, நான் மேடி பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டே இருப்பேன் நீ அப்படின்னு பொறாமலையும் கோபத்தையும் சொல்லுவார். But you have the plans to be a director? Do you feel it in you that you want to do more there? போதுண்டப்பா. Seriously? Ladies and gentlemen, put on your seatbelts and get ready, for we are about to say hi to our favorite Maddie. Hi. Thank you, Ramya. How are you? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் இருக்கும் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில சென்னையில ஒரு ஃபிலிம் ப்ரமோஷனுக்கு பார்த்து அண்ட் எனக்கு பர்சனலா வந்து ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபேன் கேர்ள் அப்படியே எட்டி பார்த்து நானே வந்து உட்காந்துக்கிறோம்யா அடக்கமாரு இது வந்து உன்னோட வேலையை நீ பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லிப்பேன். 2 things to congratulate you firstly to start with. ஒன்னு, I think you've found this art of aging gracefully. And I have to give that compliment now that I see you in person. Thank you. And the second thing is congratulations on becoming a director. Thank you. I have never imagined in my life now the director R. Madhavan உங்களோட Even I didn't. ஸோ இப்போ வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் 5 வருஷ போராட்டம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை கொஞ்ச நாள் முன்னாடி ஃபுல் படமாக ஓட்டி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ படம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க வித் பட்டர்ஃப்ளைஸ் இன் த ஸ்டமக், ஒரு டைரக்டராக பார்க்கும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? Multiply that by 1,000 times, you know. But I'm going back. முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கீங்கன்ட்டு, இது வந்து ஒரு பழக்கமாக போச்சு இல்லையா. வேட்டைக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் விக்ரம் வேதா. ஸோ ஒரு சோம்பேறியான ஆக்டரா இருக்கிறதுனால ஐ டோன்ட் ரொம்ப அதிகமா படங்கள் பண்றது கிடையாது. வந்து கன்னடகம் ஓடிடில உங்களை நாங்க மிஸ் பண்ணவே இல்ல. நடுவுல 2 படமும் கொடுத்துட்டீங்க அதுலயே. ஆமா. But this is a very important film for you. ஆமா, அந்த படம்லாம் இந்த படத்துக்கு ஃபண்ட் பண்றதுக்காக தான் அது செஞ்சேன் ஆக்சுவலி. பட் ஆமா, இந்த படம் ஹஸ் பிகம் ஒரு வெறித்தனம், ஒரு பைத்தியக்காரத்தனமே நீங்க சொல்லலாம். எவ்ரிதிங் அபவுட் திஸ் ஃபிலிம் டசன்ட் மேக் சென்ஸ். I was not supposed to direct it. இந்த படத்தை வந்து நான் எழுதுனதே பெரிய விஷயம், நடிக்கிறது வந்து ஒரு வெறித்தனம். ஏன்னா எல்லாருமே கமல் சார் மாதிரி நாயக்கன் மாதிரி ஒரு வாழ்க்கையை ஃபுல்லாக காட்டுற மாதிரி ஒரு படம் பண்ணலாங்கிற எல்லா நடிகனுக்கும் ஒரு வெறித்தனம் இருக்கும். அதனால் இந்த படத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்கலன்ட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் வித் மை பார்ட்னர்ஸ் விஜய் அண்ட் டாக்டர் வர்கீஸ் முருகன் அண்ட் 27th Entertainment. அண்ட் டைரக்ட் பண்ணுறதா இல்லைனா லாஸ்ட் மினிட்ல என்னோட டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ண முடியாமல் போனதுனால தான் நான் இந்த படத்தை டைரக்ட் வேறு பண்ணிட்டேன். ஸோ நானே வந்து நிறையா வாட்டி கேலி பண்ணியிருக்கேன். யாராவது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணுறாரா, ஸ்கிரிப்டும் எழுதுறாராம், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லும்போது காலியாக படம், விளங்காத படம். ஏன்னா எல்லாமே பயங்கரமான டிபார்ட்மெண்ட்ஸ், அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். நானும் நிறையா வாட்டி கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு கூட தெரியும். பட் ஐ டிடன்ட் ஹேவ் a சாய்ஸ். இந்த படம் அப்படி நான் செய்யலைன்னா பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ சரி, கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிடுவோங்க ஒரு முடிவோட தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ஃபிலிமை ஓட்டி பார்க்கும்பொழுது குறை கண்டுபிடிச்சிங்களா, இல்லை திருப்தியாக இருந்ததா, எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீலிங்? ரொம்ப நல்ல கேள்வி ரம்யா, இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. ஏன்னா அந்த படத்தை வந்து முடிச்சுட்டு முதல் வாட்டி பார்க்குறது வந்து செர்பியாவில் நம்ம ஷூட்டிங் முடிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஏன்னா படத்தோட எடிட்டர் என் கூடிய இருந்தார். ஷார்ட் முடிச்சப்பறம் உடனே எடிட் பண்ணி போட்டு காமிச்சிடுவார். எடிட் பண்ண படத்தில் கடைசி சீன் போட்டு படம் பார்க்கும்போது இது வந்து நான் இயக்குன படம் அப்படிங்கிறது மறந்து பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு தான் அந்த படத்தை பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருந்துச்சு அந்த படம் பார்த்து முடிஞ்சு நான் திரும்பி போது எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். ஐ திங்க் யாருமே ஒன்றும் சொல்லலை. ஐ திங்க் கண்ணாலேயே நம்ம பேசிக்கிட்டோம். அதில் என்ன பேசிக்கிட்டோன்னா, நல்ல வேலை சொதப்பலப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வந்துச்சு. இது பெரிய சொதப்பலான படம் இல்லை, ரொம்ப அவமானப்படுற மாதிரி படங்கள் இல்லை. நீ முதல் வாட்டி டைரக்ட் பண்ணிருக்க, ஆனால் ஓரளவுக்கு கதை வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. ஆனால் நல்ல படமா இல்லையா, எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், பாராட்டு கிடைக்குமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஜூலை 1 தான் நமக்கு தெரியும். ஓகே. அண்ட் பேரலி அவங்கவுங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட் போட்டு சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு லாங்குவேஜில் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் வந்து இங்கிலீஷில், தமிழில், ஹிந்திலன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஆஃப்டர் சீயிங் ஆல் த 3 வெர்ஷன்ஸ் உங்களோட க்ளோசஸ்ட் இமேஜினேஷனுக்கு வந்த லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னு கேன் யூ பின் பாயிண்ட்? ஆக்சுவலி 3மே வித்தியாசமாக வந்துருக்கு. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஷார்ட்ஸ் அதே தான், டயலாக்ஸ் அதே தான். ஆனால் தமிழில் வந்து சூர்யா பண்ணியிருக்காரு, ஹிந்தி இங்கிலீஷில் ஷாருக் பண்ணியிருக்காரு. தே பிரிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு த டேபிள். அவங்க நடிக்கிற விதமும் சரி, அவங்க இம்பேக்டும் வேறு. ஆனால் சம்ஹவ்
இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஆங்கிலத்தில் எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப பொருத்தமான படம். ஏன்னா இஸ்ரோவில் எல்லாரும் ஆங்கிலம் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு தான் அது காமன் லாங்குவேஜ். இவர் வந்து சாதித்த விஷயங்கள், இவங்க செஞ்ச சாதனைலாம் பிரின்ஸ்டன், யூனோ, ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாந்து, ரஷ்யா, செர்பியா, இந்த மாதிரி இடத்துல இருக்க எல்லாருமே அங்கே இங்கிலீஷ் பேசினாங்க. ஸோ இயல்பாகவே இந்த படம் இங்கிலீஷில் வந்து அமைஞ்சிருச்சு. இதை வந்து ஹிந்தியில் ஏன் பண்ணனா, முழு இந்தியாவுக்கு நம்ம செய்கிற ஒரு பைத்தியக்காரத்தெல்லாம் நமக்கு தெரியணும். நம்பி நாராயணன் மாதிரி ஒரு அசட்டை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல், அவங்கள வந்து நம்ம யூனோ அப்ரிஷியேட் பண்ணி முடியாமல் இருக்கிற அந்த ஒரு ஸ்டூபிடிட்டி இருக்கு இல்லையா, அது இந்தியாவுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்தியில் பண்ணேன். மூணாவது விஷயம் ரம்யா, யாருக்குமே நம்பி நாராயணன் ஒரு தமிழ்காரன்னு தெரியாது. அவர் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் நாகர்கோவில்காரர், நாகர்கோவிலில் இருந்தவர், குடும்பம் ஜென்ரேஷன்ஸாக அங்கே இருக்காங்க, அங்கே தான் படித்து வளர்ந்தார். இஸ்ரோவில் வேலை செய்கிறதுனால தான் அவர் ட்ரிவாண்ட்ரம் போனார். அதனால் அங்கே இருந்து யாருக்குமே தெரியாது. அவருக்கு பத்மபூஷன் கிடச்சதே நிறைய பேருக்கு தெரியாது, எதுக்கு கிடச்சது உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் நான் வந்து இந்த படத்தை செஞ்சேன். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் பீப்புள் டோன்ட் நோ. இப்போ நீங்களே வந்து கிளியராக இன்டென்ட் சொல்லிட்டீங்க, இந்த ரீசன்ஸ்க்கு தான் நான் படத்தை பண்ணேன்னு. நீங்களே ஆனஸ்ட்டாக சொல்லிட்டீங்க, ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ரிஸ்க்கும், இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபிலிம், 2 ஃபைட்டு ஒரு குத்துப்பாட்டு இருக்கிற படமும் கூட அப்படிங்கும்பொழுது. இல்லை, ஐ வாண்ட் டு கரெக்ட் யூ. It's a super commercial film. I don't think there's a more commercial film than this. Okay. I think it's a really super commercial film. But it is not ப்ரொடியூசர் நினைக்கிற கமர்ஷியல் படம் கிடையாது, ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற கமர்ஷியல் படம் தான். இல்லாட்டா நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் இது வந்து நான் கமர்ஷியலாக இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் வெரி பிரேவ் டு டெல் யூ, பட் நாட் பிகாஸ் இட் இஸ் மை ஃபில்ம். பிகாஸ் நம்பி நாராயணோட வாழ்க்கையோட சினிமேட்டிக் வேல்யூ இருக்கு, அது வந்து யாராலையும் தொட முடியாது. ஐ திங்க் ஐ எம் வெரி ஷுர் தட் இட்ஸ் a சூப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். அமேசிங். ஸோ இவ்வளவு சேலஞ்சஸ் which came in the way for you 5 years, திடீர்னு ஓவர் நைட் நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அண்ட் யூ ஆர் பாயிண்டிங் அவுட் த வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ், எப்படிலாம் நீங்கள் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. How did you go through this journey for 5 years? What were the things, that inner language you told to yourself? இந்த படம் தொடங்கும்போது நான் அவர் நம்பி நாராயணனை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம், அந்த கோபம், அந்த ஒரு வெறி, இதெல்லாம் பார்க்கும்போது அதே எமோஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் டெக்னீஷியன், ஆக்டர்ஸ் எல்லாமே லாஜிக்கலாகவோ இல்லை ப்ராக்டிக்கலாகவோ இந்த படத்தை பண்ணல. எல்லாமே ஒரு இன்லாஜிக்கல், இம்ப்ராக்டிக்கல், விஷுவல் திங்கிங், கிரேசினஸில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸாக தனியாக பார்க்குறதோ, இல்லை ஒருத்தர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு பார்க்குறதோ, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட ஓவர்லேப் ஆகிறதோ, இது எல்லாமே வந்து யாருமே கண்டுக்கல. த ஐடியா வாஸ் டு டெல் அ ஸ்டோரி and it was a very beautiful feeling, Ramya, when the whole team resonates with the same intent, இல்லையா, then you go out to the set, it becomes a joy. You know, nobody is complaining against each other. If somebody is falling back, the other one is pushing up for him. ஒருத்தரால் ஒன்று முடியலன்னா 2 பேர் சேர்ந்து அவரை ஹெல்ப் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்காம பண்ணுறாங்க, டைம் பார்க்காம பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், நம்ம படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது காலையில் 7 மணிக்கு. ராத்திரி மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டனா கூட மை கண்டிஷன் வாஸ் ஐ எம் பேயிங் யூ ஃபார் த டே, தயவுசெய்து காலையில் நான் 6:30 மணிக்கு வந்துருங்க. எல்லாருமே 6:30 மணிக்கு அசம்பிள் ஆகி 6:30 மணிக்கு என்னோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. ஒரே ஆள், ஹிட்லர் மாதிரி. இன்றைக்கி நம்ம இங்கே ஷூட் பண்ண போகிறோம், இது ஷூட் பண்ண போகிறோம், இன்றைக்கி எமோஷனல் சீன்ஸ், இன்றைக்கி வாக்கி டாக்கி வால்யூம் 2 இருக்கணும், 4 இருக்கணும், இன்றைக்கி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வாக்கி டாக்கி 8 இருக்கலாம், எமோஷனலாக இருக்கணும். அந்த செட்டில் இருக்கிற ஸ்பாட் பாய்லேருந்து, செக்யூரிட்டி பர்சன்லேருந்து, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அவங்க மெயின் ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த மீட்டிங் ப்ரீஃபிங்க்கு வருவாங்க. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, காலையில் இந்த ப்ரீஃபிங் கொடுத்த அப்புறம் எல்லாருக்குமே நம்ம என்ன எப்போ பண்ண போகிறோங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஷூட்டிங் ஈவினிங் 6 மணிக்கு முடிக்க வேண்டிய ஷூட்டிங் என்றைக்குமே ஈவினிங் 6 மணி வரைக்கும் போகல. 3 மணிக்கு 2:30 மணிக்கு தினம் பேக்கப் ஆயிடும். என்னடா முடிச்சிட்டோமா, ஏதாவது பாக்கி இருக்கா, விட்டுட்டோமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம தினம் கேட்போமே தவிர, அது போக போக ரொம்ப ஜாஸ்தி நாள் நம்ம ஷூட் பண்ணுறையா, இது கம்மியாக பண்ணிக்கலாம், ஏன்னா தினம் 2:30 மணிக்கு 3 மணிக்கு பேக் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு ஓவர்சீஸில் கூட அப்படி தான் நம்ம பண்ணோம். ஸோ வி ஆல்வேஸ் ஃபினிஷ் திஸ் ஃபில்ம் பிஃபோர் டைம் அண்ட் பிலோ பட்ஜெட். பட் அப்போ தூக்கம், சாப்பாடுங்கிற ஒரு விஷயம்லாம் இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஸ்கெட்யூல்குள்ளே. ஆமாம், ஷூட்டிங் பண்ணும்போது அந்த வெறித்தனமாக ஓடுறது, டைம் இல்லை, சீக்கிரம் ட்ராவல் பண்ண, அந்த மாதிரி எதுவுமே நான் வைக்கல. இன்ஃபேக்ட் வேற எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து சர்பியாவில் ஷூட் பண்ணும்போது எல்லாருமே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தோம். எனக்கு 42 என் க்ரூ இருந்தாங்க, அங்கே ஒரு 20 பேர் இருந்தாங்க. எல்லாமே அந்த இருக்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னு, அது பாருங்கப்பா, நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு எல்லோரும் வரணும். ஆனால் இந்த ஹோட்டல் நீங்கள் இருங்க, என்னாலும் சாப்பிடுங்க, என்னாலும் சரக்கடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரொடக்ஷன் வில் பே த பில். ஓகே. அவங்க என்ன இப்படியா சார்? ஆமாம், என்ன வேணாலும் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப், ஏன்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, சாப்பிடுங்க.
ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. யார் காலையில் 6:30 மணிக்கு வரலையோ உங்கள் குரூப்பில், அவன் வந்து 6:31 வந்தான்னு வச்சுங்களேன், அன்றைக்கி ராத்திரி போன பில் எல்லாமே அவன் பட்ஜெட்லேருந்து வரும். வச்சிங்களா செக் அங்க? ஆமாம். ஐ செட் என்ன சரக்கு எவ்வளோ வேணாலும் அடிங்க, இது ப்ரொடக்ஷன் வில் பே ஃபார் எவ்ரி திங். பட் காலையில் 6:30 மணிக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அன்றைக்கி ராத்திரி இருக்கிற அதுக்கு முன்னாடி இருக்கிற ராத்தோட பில்லு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வரும். அதை வேணா நீங்கள் சைன் பண்ணுங்கன்னா எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. ஓ, எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அந்த 28 நாள் ஷூட்டிங் அங்கே. அவங்க வந்து காலையில் நம்ம ஷூட்டிங் போய் 3:30 மணி 4 மணிக்கு வந்துடுமா, எல்லாரும் ஜம்முன்னு போய் குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வந்து எல்லாரும் பாரில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு 7 மணிக்கே வாடா போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் பிடிச்சி இடித்துட்டு லெஃப்ட்டில் காலையில் இப்போ கரெக்டாக தூங்கிட்டு ஒரு நாளைக்கு கூட ஒருத்தங்க கூட லேட்டாக வரல. What a beautiful system. Beautiful system into another level because 28 days shooting நம்ம 23 daysல முடிச்சிட்டோம். And எல்லாரும் ஆமாம், and they all had such a good time. I always believe that shooting has to be a great fun lovely experience. பட்ஜெட் கட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாரையோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க முடியாது. யூனோ அதோட அவங்க வாழ்க்கையோட ஒரு பாயிண்ட். யூனோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஃபீல் ஹாப்பி. ஸோ நம்ம செட்டில் யாரும் கத்த மாட்டாங்க. நம்ம செட்டில் வந்தால் ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படா வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் 3 மொழியில் லைவ் சவுண்ட், நோ டப்பிங். ஒவ்வொரு நடிகனும் வந்து திடீர்னு டேய் அந்த என்ஜின் சீக்கிரம் கொண்டாங்களா அப்படின்னு தமிழ் சொல்லுவான். அப்படி ஜல்தி சோ என்ஜின் இல்லையா, ப்ளீஸ் கெட் மீ த என்ஜின் குவிக்லி அப்படிங்கிறதுலாம் டக்குன்னு பேசுவாங்க. யூனோ ஸோ இட் பிகேம் ஸோ ஈஸி டு ஷூட். I really can't imagine how you could process that and do so much. And hats off to your skill set தான். Thank you. We evolved. All of us evolved during the film. I think we put a lot of processes in this film in place that we can use in other films that we do. One thing which is also strikingly amazing is the kind of things we see on social media on how you've made the film. With respect to prosthetics கூட போடாம எல்லாமே வந்து நேச்சுரலா உங்க உடம்புல வந்து நீங்க வெயிட்ட போட்டு, இப்ப நான் பாக்குற மாதவன் வேற, அங்க எங்கேயோ ஒரு டவுட் வந்தது இந்த மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ள பேடிங் இருக்கும்னு. பட் யூ ஆக்சுவலி எக்ஸ்போஸ் த சீக்ரெட் தட் யூ புட் ஆன் வெயிட் அண்ட் we never realized it. அது எந்த அந்த டிரான்சிஷன் நீங்க எப்படி பண்ணீங்க? உங்களோட மேக்கப், I still remember நீங்க வந்து உங்க வைஃப்க்கு ஒரு டீசிங் வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணீங்க. This is how I'm going to look like an old man. That beard was real, right? Yeah. Everything you see in the film is real. Wow. So how much time did it take for you to get into each of these faces, and how did you get back to the person you are now? Not just me. All the scientists had to go through that. Age from 29 to 79. And they are all without prosthetics. Before I jumped into it, we did a lot of research. How do people put on weight? Why do they put on weight? How do you take out that weight? What is the reason? What is applied kinesiology? What is the allergy test? How can you use this to manifest the way person is looking? How do teeth make the person look younger or older? Everybody underestimates the value of the teeth. பல்லுனால ஒரு மனுஷன் வந்து வயசோட கம்மியாகவும் தெரியலாம், அதே பல்லு வந்து தப்பாக இருக்கிறதுனால 50 வயசு பையன் வந்து 80 வயசு மாதிரிக்கும் தெரியலாம். ஸோ த டீத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ ஹவு டஸ் த டீத் காரிடோர், இந்த கேப், டீத்துக்கும் கம்முக்கும் இருக்கிற கேப்பு எப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க யங்காக தெரிவாங்க. இப்படி பல விஷயத்துக்கு ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஆராய்ச்சி செஞ்சோம். நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம படத்தில் வந்து இவ்வளோ வயசு காட்டும்போது யாராவது குண்டாக இருந்தாங்கன்னா 7 பேர் சேர்ந்து ஒல்லி ஆகணும். அதில் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தன் ஒல்லி ஆகலைன்னு வச்சுக்கலாம், we are gone. So we could take all those chances. But my crew and my cast were outstanding. அதனால தான் நான் பெரிய ஆக்டரை காஸ்ட் பண்ண முடியல. எல்லாருமே ராக்கெட் சயின்டிஸ்டாக தெரியணும். அவங்க வாயிலேருந்து வார்த்தைகள் வந்து முதல் வாட்டி வர மாதிரி இருக்கக்கூடாது. இஃப் somebody says specific impulse or thrusters or lower orbital value அப்படிலாம் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுலாம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஐயோ முதல் வாட்டி சொல்கிறேன் அவனுக்கு வாயிலேயே நுழையில அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ that cast that I did, they not only spoke in all the 3 languages. There is no dubbing. So Ramya, you know what I'm saying? Yeah. Live so, sound. Like we're talking, right? Ade, plus they all knew science. Plus they all went through the process of aging, growing older and younger and cutting their beard. And so we started with a heavy look and the older look first, and we started getting younger in the film. And so this is the final look before I become the 29-year-old. This is so believable. Yeah. பட் இதுல இருந்து நீங்க அந்த ஓல்டர் லுக் அச்சீவ் பண்ணதுதான், அதுவும் அந்த பல்லெல்லாம் எப்படி தான் நீங்க அதை குறுக்கேட் ஆக்குனீங்க? ஸோ இந்த படத்தில் சீக்ரெட்ஸ் ஆஃப் ராக்கெட்ரின்னு ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அது வந்து ரிலீஸ் ஆனப்புறம் உங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். பிகாஸ் என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அந்த சொல்லி பிரயோஜனம் இல்லை. பட் I actually got my jaw broken and the alignment of my teeth bridge changed. And then I put lingual braces and I put braces, and it took me 1.5 years.
to get back my smile. But why இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும் பொழுதும் Good question, Ramya. Everything what we have shown in the film, எல்லாமே காட்டுனது உண்மைதான். அதனால அந்த உண்மையான படத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒட்டு மிசை ஒட்டு தாடி பேடிங்னு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அது அன்கன்வின்சிங்காக இருந்துன்னு வச்சுங்களேன். தென் வந்து படத்தில் காட்டுற எல்லா விஷயத்தையும் அவங்க சந்தேகப்படுவாங்க. ஐ டென்ட் வாண்ட் தட். நம்பி நாராயணோட கதை வந்து உண்மையான கதை அப்படிங்கிறத அவங்க நம்பியே ஆகணும். அப்போ தான் அதோட இம்பேக்ட் இருக்கணும். அண்ட் தட்ஸ் வை வி டிட் ஆல் தட். Awesome. ஸோ உங்களோட க்ரூ நீங்கள் பண்ணுற எஃபர்ட்ஸ் தாண்டி வாட் வாஸ் அகேன் another அமேசிங் பார்ட் ஆஃப் இட் இஸ் நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க சூர்யா அண்ட் ஷாருக்கான் அவங்க 2 பேரும் வந்து இந்த படத்தில் வந்ததும் த ஃபேக்ட் தட் ஒரு பெண்ணி கூட வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க மொத்த க்ரூவையும் அவங்களே கூட்டிட்டு வந்து உங்களுக்காக அண்ட் சார் மேலே இருந்த ரெஸ்பெக்ட்னால வந்து தி அசோசியேட்டட் themselves with the film. So how was this experience and how did this evolve in place for you? It didn't. I mean, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா? Actually, that's exactly what happened. So they approached you? No, Shahrukh approached me. நான் அவருக்கு ஸ்கிரிப்டை சொல்லியிருந்தேன். நான் படத்தில் ஒரு ரோல் பண்ணியா எனக்கு குடியா அப்படின்னாரு. சரி என்ன விளையாடுறீங்க? இல்லை பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு பாசிங் கொடுத்துரு இந்த படத்தோட ஐ ஹேவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னார். சரி அவர் ஒரு என்னை சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம் சிரிச்சுட்டு. ஆனால் அடுத்த நாள் மெசேஜ் பண்ணி உனக்கு எப்போ டேட் வேணும் எவ்வளோ டேட் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சு சார் பேக்ரவுண்ட் பாசிங் டேட்லாம் இல்லை தேவையில்லாமல் உசு பெட்டி விட்டுறாதீங்க நம்மளாம் வந்து அப்படியே எக்ஸைட் ஆகி அப்புறம் நீங்கள் காலி பண்ணிடுவீங்கன்னு சொல்லும்போது அப்படி he didn't agree. He said I want to be. சூர்யா has always been with me. அந்த கதை சொல்லும் போதெல்லாம் அவர் கேட்பாரு என்ன மேடி பண்ணிட்டே இருக்கீங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டே இருப்பேன் நீ அப்படின்னு பொறாமலையும் கோபத்தையும் சொல்லுவார். பட் பயங்கர அன்புலையும் சொல்லுவார் எனக்கு. அண்ட் when I told him சூர்யா அந்த மாதிரி நடக்கிறதா சார் நானும் பண்ண போறேன் அப்படின்னு அவர் வந்து I didn't have to tell him twice. என்னைக்கு ஷூட்டிங் சொல்லி என்னைக்கு ஷாருக் ஷூட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி I don't want him to wait நானே வரேன்ட்டு அவரே டிக்கெட்லாம் போட்டு வந்துட்டு. ஸோ ரம்யா மொத்தத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா உறுதியாக மனசில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதனால தான் அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கு. அப்சல்யூட்லி ஐ அக்ரி டு யூ. பட் ஆல்சோ நான் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் அதில் சொல்கிறேன். யூ ஆர் சம்படி ஹூ இஸ் இன்டர்லிங்க்ட் வித் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இது உங்களை பற்றி நல்ல விஷயம் பேசுவாங்க உங்க படம்னா ப்ரமோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் மேக்கப் போட்டுட்டு வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஐ வாஸ் ஒன் ஹூ டிசைடட் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் லுக் ஃபார் விக்ரம் வேதா நான் ஹை சொன்னேன்னு சொல்லுங்க பிகாஸ் யூ ட்ரீட் பீப்புள் வித் சச் வார்ம்த் அண்ட் அஃபெக்ஷன். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். And I really think that Sam. Yeah, God, you remember names? Of course. What do you mean? Sam did a great job in Vikram Vedha look. Okay, so she wanted me to say hi to you. Yeah, okay, great. And the thing is, why I'm saying this is, I think somewhere you have this art of friendship with all the people, the connections. In fact, the other thing which I wanted to ask is, you worked with the best filmmakers in the country. So when that time came when you decided, I'm going to be the director of this film, நீங்கள் வந்து மணி சார்கிட்டயோ இல்லை வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி சார்கிட்டயோ வந்து டவுட் கேட்கறது கிளாரிஃபிகேஷன் கேட்கறது இதை பற்றி சொல்கிறது அவங்க ஒப்பீனியன் கேட்கறது ஏதாவது பண்ணீங்களா? அது பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. நம்ம டைரக்டராக மாதிரி 20 நாளில் ஷூட்டிங் ஸ்டார்டிங் பண்ணிட்டோம். அதுவும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ரெண்டாவது சுதாட்டியும் புஷ்கர்ட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி. சசிட்டையும் சொல்லியிருக்கோம். அவங்ககிட்ட என்னடா சொல்கிற நீ டைரக்ட் பண்ண போறிய அவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிற அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சுதாக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்க வந்து நீ ஏதாவது சொதப்பட போகிற பட அப்படி ஏன் சொந்த காசை போட்டு பண்ணுற அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஏதாவது பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ரைட். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க இவன் எப்படி பண்ண போகிறான் அப்படின்ட்டு டவுட் இருந்துச்சு. பட் பண்ணி முடிச்சப்பறம் they were very very supportive, very happy that I finished it. Okay. But I didn't have time to meet Mani sir or Rajkumar Hirani or anybody. In fact, அவங்களுக்கு ட்ரெய்லர் தான் போட்டு காமிச்சேன். விக்ரம் ரிலீஸ் முன்னாடி நான் கமல் சருக்கு ட்ரெய்லர் காமிச்சேன். ஓகே. பார்த்துட்டு எங்கள் அப்பா என்னடா அவன் நல்ல ட்ரெய்லராக இருக்கே வாட் அ கிரேட் ஜாப்னு அவர் சொன்னார். another thing is நான் அவங்கள அப்படி சந்திச்சா even I've had met them இல்லையா சந்திச்சு பேசினா கூட they wouldn't have been able to help me out with this subject. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் புரியறதுக்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எனக்கு ஆச்சு. நம்பி நாராயணன் என்ன பண்ணாரு, வாட் இஸ் லிக்விட் ஃபியூல் லிக்விட் ப்ரொபல்ஷன் என்ஜின், அதோட ஜீனியஸ் என்ன. பொதுவாக ரம்யா ஒரு பயோபிக் இருந்தது வந்து இஃப் ஐ மேக் இட் ஆன் அ டான்சர் ஒரு சிங்கர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஃபைட்டர் அவங்க என்ன நல்லா பண்ணுறாங்கன்னு காட்டுறது ரொம்ப ஈஸி. விஷுவலி நம்ம ஸ்க்ரீனில் காட்டிடலாம் நல்லா பாடுறாங்க நல்லா ஆடுறாங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்களேன்ட்டு. பட் ஹவு டு யூ ஷோ ராக்கெட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, அதுலேயும் ஒரு நல்ல ராக்கெட் சயின்டிஸ்ட் அதுலேயும் ஒரு ஜீனியஸ் ராக்கெட் சயின்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி கொச்சப்படுத்துறதுல நாட் டம்மிங் இட் டவுன் பட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஸ்க்ரீன் பிளே எழுத வேண்டியதாக போச்சு. ஸோ ஐ ரோட் தட் ஸ்க்ரீன் பிளே. ஐ have no doubts that people will get it because they get Inception, Interstellar, Gravity. Those people will get this. My mother got it, so I'm sure they will also get it. There's no doubt. But we underestimate the audience is what I think.
அப்படி இருக்கும்போது I couldn't talk to them because I knew that if I went and talked to them, I will confuse myself. It is not a logical step that I have taken. It's not a studied step that I've taken. It's a passionate, swing in the wild. So I thought, let it be that only, Okay. Why get influenced by what others That's want true. me to do? I agree. Which is why I didn't talk to anybody. பட் நீங்க வந்து நிறைய இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் சொன்னீங்க வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது சிம்பிள் ஜாப், போனோமா டயலாக் என்ன கேட்டு நடிச்சுட்டு வந்துடலாம். பட் டைரக்டர்னா ஐயோ எவ்வளோ கஷ்டம்பா அப்படின்னு. இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் இல்லை, நீங்கள் 3 படம் எடுத்திருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களோட முதல் படத்துலேயே. அப்படி இருக்கும்பொழுது do you have the plans to be a director? Do you feel it in you that you want to do more there? போதும்டாப்பா. Seriously? Yeah. I enjoy being an actor. You see, I think I have a lot more to give as an actor. Okay. I have so many lives to live in. But being a director requires you to be God. You need to be aware of all the departments, and you should be able to convince them and motivate them and get them to work. And நீங்க சொல்ற மாதிரி 3 படத்துல அது பண்றது வந்து வேற ஒரு சேலஞ்ச். ஆனா இப்போ திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது எதை யோசிச்சு நம்ம இந்த படத்தை பண்ணோம், இட் டசன்ட் மேக் சென்ஸ். எதை 3 லாங்குவேஜ்லையா கர்நாடகாவில் போய் டப் பண்ண போறியா, சூர்யா வந்து லாஜிஸ்டிக், அதான் வந்து இட் ஜஸ்ட் டசன்ட் மேக் சென்ஸ். வி ஷாட் இன் 8 countries, டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ், ஸ்னோவில் -10 டிகிரியில் அப்போ எனக்கு 104 டெம்பரேச்சர் வேறு. நான் என்னால் நடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரில, ஒரு போதையில் நடிச்சிருக்கோம் அந்த ஃபீவரில். பட் இட் ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ். எனக்கு என்ன பயம்னா அடுத்த வாட்டி it won't fall in place all the time, and I don't want to go through that mess. But aren't you somebody who's always been into this smart risk zone? அதாவது நீங்க வந்து you're never somebody who puts yourself into the industry standards. அந்த பாக்ஸ்குள்ள இருந்துட்டு இப்படி தான் நான் படம் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் என் மார்க்கெட் வேல்யூ இருக்கணும், அதுக்குள்ள நீங்க இருந்ததே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்வீங்க. நீங்க வந்து one of the first few stars who got into OTT. திடீர்னு தோணுச்சுன்னா போய் ஒரு நல்ல சூப்பர் இன்ஃப்ளூயன்சிங் டாக் கொடுப்பீங்க, திடீர்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஒரு பெரிய பிராண்டுக்கு இருப்பீங்க. You do all of this, and somewhere I wanted to ask you, இது வந்து இன்ஸ்டிங்க்டிவா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸா, like how it happened in this film? Or இது எல்லாமே are you predicting the future and predicting the trend and being a little faster than the people in your league? Lovely question, Ramya. I think that subconsciously I prepare in terms of the research. So I'm never sitting still. I'll always be watching a YouTube video, I'll see the latest trends, மக்கள் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. And somehow my mind, I think, assimilates a direction. Okay? And when I see what I need to do, that preparation and that instinct both kick in together. Okay. So அது இல்லைன்னா you will never do a series called Decoupled. Yeah, celebrating duos. Yeah, or you'll never do Vikram Vedha, or you'll never go into Breathe. Yeah. So somewhere I think I don't consciously prepare. Subconsciously I gather a lot of information. But நீங்க சொல்ற மாதிரி I don't take smart risks. I think I take total risks. Because in a time when everybody said, you should not do this as a hero, I did exactly that because it felt right to me. So only thing I realize is nobody knows how the industry goes. There's no way to predict it. If I've had a larger amount of success than failures, at least in projects that I've put my heart into, they've all been like, if you look at it this year, from Vete to Thanuved's Manu to Iridi Sutri, Thanuved's Manu Returns, Breathe, Vikram Vedha, Decoupled, now Rocketry. Yeah. They're all different from one another. Yeah. But in the Yadal, I'll go and do a Mara, which also is different. Correct. Or I'll do a Nishabdam, which did not do work for me because I had to get money for Rocketry before COVID. And you actually, that's the best part of you. You say things as they are. Because I cannot lie to this really super intelligent audience. They'll say, they'll immediately, காசுக்காக போய் யூஎஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து சினிமாக்காக இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ I don't have to lie to them. They know very well. So that's the only way I can learn their respect. If I say something truthful, they will believe me. இல்லாட்டா நம்ம சொல்கிறது எல்லாமே பொய்யா மாறிடும். Talking about your audience, உங்களுக்கு வந்து இப்போ 52 வயசு, am I right? 52, correct. And your son is 16 years old. Yeah. And you acted in அலைப்பாயுதே in 2000. Correct. ஆனா இப்பயும் கூட ரீசெண்டாக நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தேன், நீங்க ஸ்டேஜ்ல ஏறின உடனே சக்தி நான் உன்னை பார்க்கலையா, அழகா இருக்க நினைக்கல, அந்த டயலாக சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? when people spot you with அலைப்பாயுதே, identify you with அலைப்பாயுதே, you're doing such age matured roles right now, and going back there, an audience seeing you as that person, how do you take it? No, let me tell you the secret behind that. Okay. அலைப்பாயுதே ரிலீஸ் ஆகும்போது இந்த பசங்கள்லாம் 13-14 வயசுல இருந்தாங்க. It was their prime romance time. Yes. It was 20 years ago, right? Yeah. And that first love and first romance stuck with them. Now they're all 33, 34 years old. They're all,
professionals in their own line. Right. And like you, for example, are taking an interview. You must have been a kid. நானும் வெக்கமே இல்லாம உங்ககிட்ட அந்த டயலாக சொல்லிருக்கேன். பட் என்ன அப்போ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறதுனால இப்போ கேள்வி கேட்கறவங்க எல்லாம் அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. So they are in prominent position in the media, they are prominent position in the industry, in politics, in police. So they've all matured, and so now they have the ability to get to me and talk to me. Yeah. Another 10 years from now, it won't make sense because you and I would have been outdated. True. So you'll have another young people who will take questions, and they'll probably ask the younger actors to say those lines. It's like nobody asks Kamal sir to say Nayakan line anymore. Yeah. Because the ones who are impressed by the Nayakan line are not doing the interviews anymore. That's true. That's all. I agree. It's just the generation that used to like Alai Paide and Minale are in the foreground right now, are in the power right now, are making the decisions right now. So when they see me, it just becomes a nostalgic factor. Super. Anna, ஒரு clarity of understanding. Because sometimes it gets on to people. Like I remember a friend of mine who's a heroine. She was saying, என்ன வந்து எப்ப பார்த்தாலும் cute and bubbly ன்னு சொன்னா அதுக்கு மேல நான் டேலண்டடா இருக்கேனே அதையே வந்து ரெகக்னைஸ் பண்ணலன்னு ஃபீல் பண்ற மாதிரி உங்களுக்கு எப்பயாவது அந்த எக்ஸாஸ்டடா போரிங்கா என்னடா திருப்பி அலைபாயுதே சொல்றாங்கன்னு நீங்க நினைப்பீங்களோன்னு நான் நினைச்சேன். But you have a different perspective to this. Because this is a fact. This is what it is. See, you have to look beyond the obvious, Ramya. Why are they saying it? They mean it as a compliment. They mean it as a parate. Why should I get offended? Superb. So I should know why they are saying it. Only a foolish person will say, "Yo, yanda abdiye soltirukanga." Yeah, it does feel like I've done other things. No, I've done Yuva, I've done other. But it is not because they don't appreciate that. Yeah. That is the reason you're here and they're still appreciating you. A lot of people who started with me are not in the industry anymore. True. So they would have been gone. I think you should look at the bright side of it, and you should also know, enjoy it while you can, because another 5 years that won't happen. You think so? 100%. Because the people who were influenced by Alai Paide and Minale would be 50 years old. Yeah. I would be 60 years old. So they would probably want me to say, "Oh, Vikram Erale and the dialogue solanga." Maybe that's what will happen because they will be in the forefront. Right. Yeah. Very, very smartly done. Yeah. I'm almost coming to the end of this interview, and the thing I want to ask you is, everything looks very nice and dreamy about your life. As in, ungaloda social media eduthu paatha, a very, very affectionate son, a loving husband. Yeah, God's grace. A caring father. And உங்களோட ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் அதை அக்னாலேஜ் பண்ணி ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட அக்செப்ட் பண்ற அதை ஷேர் பண்ற ஒரு பர்சன். இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது somewhere we see that it reflects in the person you are and how you've been brought up. So my question to you is, if there are two qualities probably you'll see for a man, for a woman, you think they must have to make have that work life and home balance in the right spot, what would it be? Oh, without a doubt, there are two things: grace and nicety. It doesn't matter how successful or how unsuccessful you are. Your success and failure are measured by how nice a person you are, how you have the ability to make another person who's sitting in front of you feel good about themselves. So if there is social media or there is a time that I meet somebody who's a fan, I'd like to look into their eyes and make that moment count. If I'm going to give an autograph anyway, I'm going to give a selfie anyway. For that 1 second, if I'm there and make it special for them, it makes the world a slightly better place. Now let me tell you, everybody knows in the உலகத்துல எல்லாருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. It's a world that is spiraling down mentally and emotionally to another level. Everybody is questioning everything. There is for every theory there is a conspiracy theory, and anything nice that is to be done, somebody is saying negative about it. Yeah. In that world, if there's any way that I can just soothe the nerves, if I can just make people take one step back and just relax, I'll take it easy. Listen, it's not like my life is without stress, or I don't go through anger bouts, or I don't have a time when my son is giving me agony, or I have been giving him agony. All that is normal. It's part of our life. Yeah. But if you acknowledge that will pass, what will really remain is the niceness will be remembered. So I try to spread that niceness either in the social media or wherever I go. But Ramya, I'd like to tell something to the viewers, especially those who get very influenced and affected by social media and Twitter. I don't know, I want to ask you, do you know what percentage of India is on Twitter? See, I'm not asking you to know. I'm not going to put you to shame because you don't know. Yeah, I know. I'm just saying, what perception do you think? What percentage of India? I think it's less than 15%. 15% of India is on Twitter? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு நியாயமான விஷயம் தான். எல்லாரும் பொதுவா அப்படி தான் நினைக்கணும். Less than 0.2%. Seriously? ஆமா. 0.2%. It's like hardly, it's 25 lakhs people. 1.4
பில்லியன் பீப்புளில் 25 lakhs are on ஓ Twitter. மை காட். அண்ட் நம்ம உலகமே அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வச்சு சுற்றுறது, காலையில் எழுந்து நம்மளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. டிப்ரெஸ் ஆயிடுறோம் நெகட்டிவா ஏதாவது பேசணும். இட்ஸ் 0.25% கம்மி. நீங்க இப்ப சொன்னதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா இருக்கு ஆக்சுவலி. ஆமா. அந்த சோஷியல் மீடியா 23.5 million people தான் are on Twitter. ரைட். It's nothing. So that's the best way to look at it. And Yeah, because what Twitter says is not who you are, or what Instagram or Facebook says is not who you are, or what India thinks about you. Yeah, absolutely. Like in the talk with you is not just about Rocketry, but you've given a full round view of life also with a lot of things to take back and old. But I'd like to end saying that always on behalf of the entire South fraternity fans that you have, we all have a special place in our heart for you. நீங்க வந்து 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணாலும் சரி, இல்ல வருஷம் ஒரு படம் பண்ணாலும் சரி, உங்களோட crowd வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க பண்ற படத்தை உங்களுக்காக போய் பார்க்கணும்னு எப்போதுமே வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ரீசன்ஸே இருக்கு. we're going to go and have a ball and celebrate Rocketry. Thank you. I think you'll be ending up celebrating Nambi Narayanan, who is one of the most extraordinary human beings that I've ever met. So I think if I can manage to do that, I would have succeeded. Wishing you the best, and thank you so much for giving time today. Thank you for the research and kindness, Ramya. It's always a pleasure to talk to you. Thank you.